அட என்னப்பா இது பாகிஸ்தான் டாப் கிரிக்கெட் பிளேயருக்கு வந்த சோதனை இப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஷாஹின் அஃப்ரிதிக்கு வந்து ஒரு மோசமான சூழ்நிலை வந்து இருக்குங்க. நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர் ஷாஹின் அஃப்ரிதி வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான பிளேயர்னு சொல்லலாம். பவுலிங்லாம் வந்து சும்மா மனுஷன் மிரட்டி விடுவாரு. போன வருஷம் பாகிஸ்தான் வந்து T20 வேர்ல்டு கப்ல செமிஃபைனல் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமா இருந்தவரே வந்து ஷாஹின் அஃப்ரிதி தான். ஆனா அப்பேற்பட்ட ஷாஹின் அஃப்ரிதியை வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து கண்டுக்காம அப்படியே அம்போன்னு விட்டுட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். என்ன நடந்திருக்குன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். இப்பதான் வந்து ஆசியா கப் கூட வந்து நடந்து முடிஞ்சு. இந்த ஆசியா கப்ல கூட வந்து ஷாஹின் அஃப்ரிதி வந்து காயம் காரணமா வந்து இடம்பெறல. ஆனா T20 ஸ்குவாட்ல வந்து ஷாஹின் அஃப்ரிதி வந்து இருக்காரு. இவருக்கு வந்து நீல இன்ஜுரி வந்து ஏற்பட்டிருக்கு. அதை வந்து சரி பண்றதுக்காண்டி ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் காண்டி லண்டன்ல போய் நிறைய சிகிச்சை வந்து மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு. இதுல எல்லா சிகிச்சையும் வந்து அவரோட சொந்த செலவுல தான் வந்து மேற்கொள்றாராம். பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து இவருக்கு எந்த விதமான செலவுகளும் வந்து பண்றதே இல்லைன்னு சொல்லிட்டு இவரோட மாமனாரான முன்னாள் கிரிக்கெட் பிளேயருமான ஷாஹித் அஃப்ரிதி வந்து சும்மா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டை வெளுன்னு சொல்லிட்டு வெளுத்து கட்டிட்டாருங்க. ஷாஹின் அஃப்ரிதி வந்து எவ்வளவு பெரிய கிரிக்கெட் பிளேயரு, T20 வேர்ல்டு கப்லயும் சரி எல்லா மேட்சஸ்லயும் சரி எவ்வளவு தூரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவருக்கு வந்து நீல வந்து இன்ஜுரி இருந்து அவர் பலவிதமான சிகிச்சைகளை வந்து மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது அவருக்கு ஷாஹின் அஃப்ரிதிக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து ₹1 கூட வந்து செலவு பண்ணல. எல்லாமே அவரோட ஓன் பாக்கெட்ல இருந்து தான் வந்து செலவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. லண்டனுக்கு போறது, அங்க போய் ஹோட்டல்ல தங்குறது, ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறது எல்லாமே வந்து ஷாஹின் அஃப்ரிதி அவரோட சொந்த செலவுல வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து டாக்டர் செலவு எல்லாத்தையுமே நான் கூட கொஞ்சம் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து இவரை பத்தி எதுவுமே வந்து கண்டுக்கல. இது வந்து தப்பு இல்லையா? அவர் எவ்வளவு பெரிய ஒரு கிரிக்கெட் பிளேயர். அடுத்து வந்து T20 வந்து வரப்போகுது. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியம். அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து எதுவுமே வந்து கண்டுக்காம அவர் அம்போன்னு விட்டுட்டாங்களே, இது கொஞ்சமாவது வந்து நியாயமா இருக்கா அப்படின்ற மாதிரி ஷாஹித் அஃப்ரிதி வந்து கேள்வி வந்து எழுப்பியிருக்காருங்க. ஸோ இவர் தான் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டை வந்து வெளுன்னு வெளுத்திருக்காருன்னு பார்த்தா அடுத்து வந்து வாசிம் அக்ரமும் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டை சும்மா தெருக்கி விட்டுட்டாரு. ஏங்க இப்படி வந்து பண்றீங்க? ஷாஹின் அஃப்ரிதி வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர்னு தெரியுமா? அவர் வந்து எவ்வளவு தூரம் ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ல வந்து இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு கொஞ்சம் கூட வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து கேர் எடுத்து செலவு பண்ணாம இந்த மாதிரி வந்து அம்போன்னு விட்டுட்டீங்களே, இது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு. இவருக்கு வந்து நம்மளா வந்து எல்லா செலவுகளையும் வந்து ஏற்றிருக்கணும். ஷாஹின் அஃப்ரிதிக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து பண்ணியிருக்கணும். ஆனா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து பண்ண தவறிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்ற மாதிரி வாசிம் அக்ரமும் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா என்ன பிரச்சனையோ தெரியல, பாகிஸ்தானே வந்து பல பிரச்சனை வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அப்ப இருக்கும்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து ஏன் இவருக்கு ஃபண்ட் ஒதுக்கி இவரை வந்து கேர் எடுத்து பார்க்கல என்ன அப்படின்னு வந்து தெரியல. மனிதாபிமான அடிப்படையிலேயாவது வந்து ஷாஹின் அஃப்ரிதிக்கு வந்து செலவுகளை பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு தான் வந்து மேற்கொள்ளணும். அவருக்கு என்ன பிரச்சனைகளோ சிகிச்சைக்கு எல்லா செலவுகளையுமே பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு தான் வந்து மேற்கொள்ளணும். ஆனா எதையுமே வந்து கண்டுக்காம ஷாஹின் அஃப்ரிதி அம்போன் விட்ட மாதிரி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் கிரிக்கெட் பிளேயர்ஸ் மற்றும் முன்னாள் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துக்கு கொந்தளிச்சு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப பாகிஸ்தான் வந்து T20க்கான ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல கூட ஷாஹின் அஃப்ரிதி ஒன் ஆஃப் தி பிளேயரா வந்திருக்காருங்க. பாருங்க, டீம்லலாம் வந்து ஷாஹின் அஃப்ரிதியை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து அவருக்கு எந்த செலவுமே வந்து பண்ணாம அவரை கேர் பண்ணாம அம்போன் விட்டா இதெல்லாம் வந்து நியாயமா இருக்கா? ஷாஹின் அஃப்ரிதி வந்து எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு கூட பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம வந்திருக்காங்க. ஸோ இந்த பாகிஸ்தான் ஸ்குவாட்ல வந்து T20க்கான ஸ்குவாட்ல வந்து ஆசியா கப்ல எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து இருந்தாங்களோ அவங்க தான் வந்து மேக்ஸிமம் வந்து இடம் பெற்றிருக்காங்க. பாபர் அசாம், ஃபக்கர் ஜமானை மட்டும் வந்து ரிசர்வ் லிஸ்ட்ல வந்து வச்சிருக்காங்க. மற்றபடி ஆசிஃப் அலி யார் வந்து ஆசியா கப்ல வந்து இருந்தாங்களோ அவங்க தான் வந்து கண்டினியூ வந்து ஆக போறாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். T20 வேர்ல்டு கப்ல வந்து பாகிஸ்தான் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஒவ்வொரு டீமும் அவங்களுக்கான ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா டீமும் வந்து எப்படி இருக்கு, எப்படி வந்து இனி வரப்போற மேட்சஸ் வந்து இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.